வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்கள்லாம் அடுத்தவங்கள நல்லா அப்சர்வ் பண்ணி வளர்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் மாயா குட்டிக்கு டேபிள் சேர் போட்டு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க போல். அதே மாதிரி தான் இவங்க அப்பாவும் படிக்கும்போதும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போதும் டேபிள் சேரில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க மட்டும் ஏன் கீழே உட்காந்து எழுத வைக்கிறீங்க, நீங்கள் ஹோம்ஒர்க் ஏன் கீழே உட்காந்து எழுத வைக்கிறீங்க, எனக்கு ஒரு டேபிள் சேர் வேணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக குளிர்காலமாகவும் போச்சுங்களா, அவங்களுக்கு கீழே உட்காந்து எழுதும்போது அந்த ஜில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. அதனாலேயே இல்லை, நான் டேபிள் சேர் இல்லாமல் ஹோம்ஒர்க்கெலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வந்து அன்றைக்கி கரெக்டாக இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா அதான் இந்த அளவுக்கு வந்து முயற்சி எடுத்து அழுகாமல் 3 வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரால, அவளுக்கு நான் ஒரு டேபிள் சேர் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு 20 டேஸாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மாயா குட்டி அழுகவே இல்லை. 4 நாள் போயிட்டு வந்தால் டேபிள் சேர் வாங்கி கொடுப்பாங்கிற மோட்டிவேஷனில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடி மாயா குட்டியோட அப்பாவுக்கும் ஆஃபீஸ் டேபிள் சேரும் இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இன்ன வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருந்தது. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து இங்கே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, சூப்பர் குவாலிட்டி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே ஷாப்புக்கு தான் போயிட்டோம். பட் நாங்கள் டேபிளும் சேரும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குமோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, சின்னதாக வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமோ தேடி பார்த்துட்டு வரலான்ட்டு திருப்பியும் 2-3 ஷாப் போயிட்டு வந்தோம். அங்கே எங்கேயுமே எங்களுக்கு குவாலிட்டி வந்து சரியாக படலை. அதனால் திருப்பியும் இங்கே ஷாப்புக்கே போயிட்டு எங்களுக்கு ஹைட்டு மட்டும் பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒரு குட்டி பில்லோ போட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. மாயா குட்டிக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சுங்க. மாயா இதுக்குள்ளே என்ன வச்சுப்பீங்க? அவ்வளோ வைக்கணுமா? உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி மாயா? ஏய் மாயா குட்டி எவ்வளோ ஹாப்பி? அவ்வளோ ஹாப்பியா? அப்ஷிக் தேங்க்யூ சொல்லவே இல்லை நீ? ஸ்கூல் போயிட்டியா? சரி, இப்போ சொல்லிடு, நான் வீடியோவில் அப்ஷிக் அனுப்பி விட்டுறேன். கரெக்டாக விஜயதசமிக்கு அட்மிஷன் போட்டதுங்க பாப்பாவுக்கு. ஸ்கூலுக்கு போவாங்களா, டெய்லி அழுகிறாங்களேங்கிற மாதிரி பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. பட் இப்போது அவங்களே காலையில் நேரமே கிளம்பி நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க முக்கால்வாசி ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் இருக்க சோலா ஃபர்னிச்சர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஏன்னா இவங்கக்கிட்ட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்க ப்ளேஸில் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.